ஓகே, சட்டையை போட்டாச்சு. எனக்கு கன்ஃபார்மா வாங்காதான் போறோம். இங்க கன்ஃபார்மா நம்ம கன்ஃபார்மா வாங்கியதான் தீரணும். உங்க அப்பா என்னப்பா கன்ஃபார்மா வாங்கியதான் தீரணும்னு சொன்னீனே இருக்கிறீங்க. என்னப்பா அப்படி வாங்கணும்? டேய், நான் போய் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வரேன்டா. வீட்டெல்லாம் பாத்துக்கோ, வீட்டையோட தங்கச்சிய பாத்துக்கோ. ஓகே, பத்திரமா இங்கேயே இருக்கு, எங்கேயோ போயிடாதீங்க. நான் போய் வாஷிங் மிஷின் சர்தாட்டோஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்டா. ரொம்ப லேட் ஆகும், வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. ஓகேப்பா ஓகேப்பா, நான் பத்திரமா போயிட்டு வரேன். ஏன் அடுத்த வாரம் அம்மா வர்றாங்கல்ல நம்ம வீட்டுக்கு, அதுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி வைக்கணும் ஐடியா. ஆமாண்டா ஆமாண்டா. அவ வேற வந்தா இரு சொன்னீன்னு என்ன இதை வாங்கி வைக்கல அடை வாங்கி வைக்கலன்னு. ஓகே, நான் கார்ல தான் போயிட்டு வரேன், கார்ல போய் வாங்கிட்டு வரேன். ஓகே, நம்ம வீட்டு உள்ள போய் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வருவோம். போய் ஆஃப் பண்ணுவோம் டிவி எல்லாம். ஓகே. என்னோட அப்பா வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வர்றது பார்க்க சூப்பரா இருக்கும். ஓகே, கார்ல போக வேண்டியதுதான் நம்ம. இதுதான் ஃபர்னிச்சர் ஏரியான்னு சொன்னாங்க. மேடம், இங்க வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்ல, நல்ல சூப்பரான ஹை குவாலிட்டி வாஷிங் மிஷின் இருக்கு சார். குட்டி குட்டி வாஷிங் மிஷின் தானே இது? என்னோட கீழே இருக்குல்ல, இது பாருங்க எத்தனை இருக்குது. வாஷிங் மிஷின், பீரோ, டிவி. இவ்வளோ குட்டியெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு கொஞ்சம் மீடியமா பெருசா வேணும். புரியுது சார். பெருசா இந்த மாதிரி வேற லெவல் இருக்கும். உங்களுக்கு எதுவுமே குறைய தேவையில்லை. இது நல்ல கரண்ட் பில் கம்மியா தான் தரும், ரொம்ப அதிகமாலாம் தராது. இதை தரண்டே நீங்க உள்ள மட்டும் அதில் பவுடர் போட்டு வச்சு இந்த பட்டனை தொட்டாலே போடும். அந்த டிஸ்பிளே உள்ள உங்களுக்கு காமிக்கும் அது ஒன்று 70 முடியும், 70 முடிஞ்சிரும்னு. இது இந்த பீரை வெறும் 15,000 தான். ஈஸியாக வாங்கிக்கலாம். இது டிவி செல்ஃபோட கொடுக்குறேன். இது 25,000. இந்த குட்டி வாஷிங் மிஷின் வெறும் 10,000 தான். நான் இந்த பெருசு கிட்டத்தட்ட ஒரு 45,000 வரும் சார். ஏன்னா இது ஏற்கனவே ஒரு சூப்பரான பேண்ட். நாங்கள் வேற ஹோல்சேலில் வாங்குறோம். இது நல்லா சூப்பராக இருக்கும் சார். பாருங்க, நல்லா என்னமா நீங்க 45,000 ரூபாய் சொல்லுறீங்க? இப்படி இருக்குது, நல்லாதான் இருக்குது. ஆமா, இது நாங்களே தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லையா? இருக்குது சார். நீங்களே இது எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா நாங்களே வீட்டு வரைக்கும் கொடுப்போம். உங்களுக்கு எது செட் ஆகுது நாங்களே கொடுத்துருவோமா, இல்லைன்னா நீங்களே எடுத்துட்டு போயிடுறீங்களா? ஏன்னா நீங்க எடுத்துட்டு போனா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு தான். வேணாம், நீங்களே எடுத்துட்டு வாங்க. நாங்கெல்லாம் எடுத்துட்டு போக முடியும், நீங்களே எடுத்துட்டு. நான் குட்டி கார். ஓகே சார், அப்போ நாளைக்கு நாங்கள் கன்ஃபார்மாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். இன்றைக்கி நாங்கள் முடிச்ச லெவலுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வர பார்க்குறோம் சார். நீங்கள் தைரியமாக போயிடுவாங்க. நாங்கள் இன்றைக்கே எல்லாமே வந்துடும். நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கள, நீங்கள் கீழே போய் பே பண்ணாலே போட நாங்கள் இன்றைக்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே. ஓகேம்மா, நான் ஸ்ட்ரீட் நம்பர்லாம் கீழே போய் அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ளே எடுத்துடுவாங்க. ஓகே, நம்ம எல்லாம் பேசியாச்சு. அடுத்தாலும் பீரோ வாங்க வேண்டியதுதான். ஓகே, நம்ம போய் மேனேஜர் கிட்ட போய் சொல்லணும், ஒருத்தவங்க புக் பண்ணிக்கிறாங்கன்னு. இதை போய் சப்பா இந்த கோட் அவுட்டு போடுறேன்ப்பா. அப்ப அண்ணங்க வாஷிங் மிஷினு கையில என்ன வாஷிங் மிஷினே காண, வாங்குவியா இல்லையா? சர்தாட்டோஸ் வரைக்கும் போயிட்டு வந்தா. டேய் இருறா, முதல்ல இந்த சட்டையை கழட்டணும். சப்பா அங்க கொஞ்ச நேரம் போயிட்டு வர்றதுக்கு என்னமா ஆயிடுச்சு, என்ன கூட்டம் கிரௌட்ல. ஏசி காட்டியே வரலடா. இந்த சட்டையே நான் போடவே கூடாது. நீ சும்மாவே ஃபர்ஸ்ட் சட்டை போட மாட்டப்பா. டேய் வாய மூடுறா, நீ நல்லா வாங்கிதான் வைப்ப, ஏன்னா போடவே மாட்டேன். வாய மூடிட்டு இரு. அங்கெல்லாம் போனேன், அவங்களே எடுத்துட்டு போடுவாங்க. அந்த மாதிரி தான் படிக்க. அப்பா இந்த சட்டையை போய் நான் உள்ள எடுத்து போய் வைக்கிறேன். ஏன் அந்த மாதிரி வாங்கினேன்? இதோ நம்மளே எடுத்துட்டு வர மாதிரி பண்ணிக்கலாம்ல. டேய் வெயிட் பண்றா, கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஏன் அப்படி அவசரப்படுற? என்ன நீ துணி தேய்ச்சி எடுக்கிற டெய்லி? நான் தானே டெய்லி பண்றேன் எல்லா வேலையுமே அம்மா மாதிரி. வெயிட் பண்ண, இன்னைக்கு வந்துடும், இன்னைக்கு ஈவினிங்குள்ள. அதுதான் நானும் பாத்துன்னு இருக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சு, ஒன்னும் இந்த வண்டியை காணோம். வெயிட் பண்ண, கொஞ்ச நேரம் ஆகும். போய்க்கிறல, நல்லா லேட்டா ஆக்குவாங்க. தூக்கு 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 வாஷிங் மிஷினை தூக்க. பாட்டு வைப்பா. என்னப்பா வாஷிங் மிஷின்லாம் வாங்கின்னு இருந்தீங்க ஜான்? ஆமா ஆமா, நான் வாஷிங் மிஷின்லாம் வாங்கின்னு இருந்தேன். சாரி சொல்ல மறந்துட்டேன்.
பாருங்க, நல்ல சூப்பரான பிராண்டு எப்படி இருக்குது. சூப்பரா இருக்குது. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு. நாங்களாம் வந்து கேட்டாங்க இந்த ஸ்ரீ நம்பரு, அட்ரஸ் ஸ்ரீ லக்ஷ்மி நகரு. நாங்களாம் சொல்லி உங்களுக்கு இது எடுத்துட்டு வந்தோம். ஓகே, பரவாயில்ல. எடுத்துட்டு வந்த எல்லா டைம்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்ல. அங்க கேட்டாங்கன்னு எடுத்துட்டு வந்தோம். ஓகே கார்த்திக், நீங்க போய் உட்காருங்க. ஓகே, நம்ம போய் உட்கார வேண்டியதுதான். ஓகே. ஓகே, இதை எடுத்து உள்ள வைப்போ. வாஷிங் மிஷின்லாம் நல்லாதான் இருக்குது. இதை எடுத்து பத்திரமா உள்ள எடுத்து வைப்போம். அவன் வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே இல்லை. என்ன பாட்டுங்க புதுசா கேட்குறாரு 45,000 ரூபாய்க்கு. 45,000 ரூபாய்க்குலாம் குறை எல்லாம் சொல்ல மாட்டேன். நல்லா சூப்பரா வேலை செய்யுது. கனெக்ஷன் கொடுத்துட்டு வேலை செய்ய வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சூப்பர், வேற லெவல், ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, இனிமேட்டு ஜாலியா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்பி சேனல் பார்க்குறீங்களா? லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி இருந்தாங்க, உங்கள் பார்பி ஹவுசஸை காமிங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி காமிக்கணும்னு சொல்லுங்க எங்களுக்கு கிளியராக. வீட்டு உள்ளேயோ காமிக்கணுமா, வீடு வெளியோ காமிக்கணுமா? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்களும் காமிக்கிறோம். நீங்கள் உள்ளேயோ காமிக்கணுமா, வெளியோ காமிக்கணும்னு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாமே காமிக்கிறேன். வெளியோ காமிக்கிறோம், வெளியோ காமிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஜாக் குவீனோட பாட்டி வீடு. இந்த வீட்டில் அங்கே பாட்டி இப்போ இல்லாதனால எங்களோட அம்மா இந்த வீட்டை பார்த்துக்கிறாங்க. அவங்களோட வீட்டில் அவங்களோட பொண்ணு இருந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த அனுவோட அம்மா வீடு. இது கார்த்திக் அங்கிளோட வீடு. அதுக்கப்புறம் இது வந்து ஜான் அங்கிளோட வீடு. இது வந்து ஜாக் குவீனோட வீடு லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இது வந்து பிங்கியோட வீடு. அதுக்கப்புறம் இதுதான் லாஸ்ட்டாக என்னுடைய வீடு. ஜாலியாக இருக்கேன். நாங்கள் வந்ததுலேருந்து ஒரே ஆட்டை போடுறேன் நீனு. இதுதான் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டும் ஈஸ்வரி இனிமேட்டு டெய்லி வீடியோ வர ஆரம்பிச்சிடும். நீங்களும் பாருங்கள்.